2005ல் நான் வந்து வங்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தில் நிறைய பேருக்கு கடன் உதவி பண்ணோம். அப்போ வந்து நிறைய வெற்றி கதைகளை கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு கதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது எங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு கடன் வாங்கியிருந்தோம். அவங்ககிட்ட வெற்றி கதையை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 2005ல் அவங்க இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சுயகுழு திட்டத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கடன் வாங்கி ஒரு இட்லி கடை வச்சு வந்த பிறகு ஒரு நாளைக்கு ரூ. 100 சம்பாதிக்கிறேன், ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ரூ. 500லேருந்து ரூ. 100 குறைஞ்சிருக்கு, எப்படி அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் முதல்ல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. யார்கிட்டையும் என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் அந்த கடன் வாங்கி ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன். என் குழந்தைகள்கிட்ட பெருமையாக இது நம்ம கடை அப்படின்னு சொல்ல முடியுது. நல்ல வருமானம் கம்மியாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. இதை வந்து நாங்கள் பேப்பரில் நியூஸாக கொடுத்துருந்தோம் அந்த வெற்றி கதையை. அடுத்த நாள் அது தினமலரில் வந்து சாராயம் ஊற்றிய கை சாம்பார் ஊற்றுகிறது அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஒருத்தர் வந்து வழி தவறாமல் இருக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் வழிகாட்டுதலும் சரியான உதவியும் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை வந்து வழிதரமான வாழ்க்கை வளம் பெறும். This is Dream Big with Dr. J. I am Dr. J, your transformation coach.